ஹாய், இன்னைக்கான வீடியோவில் ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சென்னையில் திவ்யா அப்படிங்கிற பெண்ணுக்கு அந்த நடந்த சம்பவத்தால் இன்னுமே திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்க மாதிரியே அமானுஷ்யமான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்தாலோ இல்லை உங்கள் பகுதிகளில் நடந்தாலோ மறக்காமல் ஒரு வாய்ஸ் நோட்டாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணலாம். இப்போ டைரெக்டாக வீடியோவுக்கு போகலாம். கிராமத்தில் இருந்து திவ்யா சென்னைக்கு வராங்க. அங்கே தான் அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறதுனால சென்னையில் ஒரு வாடகை வீட்டை எடுத்து தங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வேலைக்கு போகிறாங்க. திவ்யா மட்டும் இல்லைங்க, திவ்யாவோட சித்தி மற்றும் தம்பி இவங்க மூவருமா சேர்ந்து வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கிட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதில் திவ்யா மற்றும் அவங்களுடைய சித்தி ரெண்டு பேருமே வெவ்வேறு இடங்களுக்கு வேலைக்கு போனாலும் காலையில் ஒரே டைமுக்கு கிளம்பிட்டு ரிசீவ் ஆகிறதும் ஒரே டைமில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. திவ்யாவுடைய தம்பி அப்படி கிடையாதுங்க. அவருக்கு 3 ஷிஃப்ட்டு மாறி மாறி போயிட்டுருக்கோம். அதனால் அவருக்கு டைம் எதுவுமே சொல்ல முடியாது. இப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் திவ்யாவுடைய சித்தி நான் ஊருக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு 3 நாள் கழித்து தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா அதான் தம்பி இருக்கானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு ஒரு வாரம் கூட தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் திவ்யா எப்பவும் போல் காலையில் 9 மணிக்கெல்லாம் கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. நைட்டு 8 மணி அளவில் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வர டைம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. செம கனமழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலேயே பவர் கட் ஆகிடுது. அப்படியே வீடு ரொம்பவே இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஹாலில் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பாத்ரூம் எழுந்து போகிறாங்க. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தென்பட்டிருக்கு. தலைக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் தெரியுதே அப்படின்னு சொல்லி அவங்க பயந்தபடியே பாத்ரூம் போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பவுமே அந்த உருவம் அவங்கள பின்தொடர்ந்து வர்ற மாதிரி தோணியிருக்கு. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு கட்டத்தில் திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வாசலில் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால பயந்து அடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒரு உருவம் இருக்குது, என்னை பின்தொடர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சிரிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே திவ்யா எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீ சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான், இன்னும் மாறவே இல்லை, யாருமே இல்லாமல் நீ தனியாக இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணி இருக்கும், விட்டுட்டு கொஞ்ச நேரம் இரு, தம்பி வந்துடுவான், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சீக்கிரம் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. தம்பியுமே 10 மணி அளவில் வீட்டுக்கு வந்துடுறாரு. தம்பி அதுக்கு மேலே அக்கா வேறு லெவலில் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த விஷயத்த சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. எப்போவுமே திவ்யாவும் அவங்க சித்தியும் பெட்ரூமில் தூங்குவாங்க. தம்பி ஹாலில் தான் தூங்குவார். இன்றைக்கி நம்ம தனியாக தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யா தம்பி கீழே படுத்திருக்காரு. திவ்யா சோபாவில் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போய்கிட்டே இருக்குது. தம்பி அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நைட்டு ஒரு 12:15 இருக்கும். திடீர்னு மொபைலில் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது அலாரம் அடிக்குதே, நம்ம செட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. அலாரம் தாங்க, யாரோ செட் பண்ணி வச்ச மாதிரி அதில் காமிச்சிருக்கு. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தூக்கம் வரல அவங்களுக்கு, முழிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சொரன்னா ஒரு கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஜன்னல்ல இருந்து வருது, கதவுல இருந்து வருது, அப்படியே ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு விதமான சத்தங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. திவ்யாவால் எழுந்து அந்த தம்பிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே முடியல. தம்பிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய உடம்பு எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அவங்களால எதுவுமே பேச முடியலை. அப்படியே அவங்க முழிச்சிட்டே இருக்கிறாங்க. காலையில் 4 மணி ஆகுது. தம்பி எழுந்து பாத்ரூம் போகிறாரு. அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஏன் இதை சொல்லிக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தோணவே காலையில் தம்பி வேலைக்கு போன உடனே அம்மாவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவன் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இன்னைக்கு கிளம்பி வேலைக்கு போ, நைட்டு நீ வீட்டுக்கு போக தேவையில்ல, நேரம் எங்கள் ஊருக்கு வந்துரு, நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்றேன், நீ நிம்மதியாக வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் திவ்யா காலையில் கிளம்பி எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு லீவ்லாம் சொல்லிடுறாங்க.
சக தோழிகள் எல்லார்கிட்டையுமே நான் வந்து 3 நாள் வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அவங்க தோழிகள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே போகுது. நைட்டு 8:30க்கு அவங்க வந்து அப்படியே ஊருக்கு பஸ் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஊருக்கு போன உடனே அவங்களுடைய அம்மாவும் சரி மாமாவும் சரி, நீ வந்து ஆள் முன்னாடி போன மாதிரியே இல்லையே, உன்னுடைய கருவளையம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ வந்து தூங்குறதே கிடையாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தர்காவில் இருக்கக்கூடிய பாய் வந்து இவங்க உள்ளே போன உடனே, என்னம்மா உங்கள் பொண்ணை கூட்டின்னு வரேன்னு சொன்னீங்களே, என்ன கூட்டின்னு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்து இதுதாங்க என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுவும் பொண்ணா? இல்லையே, இது வந்து ஒரு பொம்பளம்மா, இதுக்கு 2 பசங்க கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா பாய்ங்களோட கண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே யதார்த்தமாக அவர் வந்து சொல்கிறாரு. தர்காவில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த அம்மாட்ட வந்து நடந்த மொத்த விஷயத்தையுமே கிளியராக சொல்கிறாரு. அதாவது சென்னையில் உங்கள் பொண்ணு தங்கி இருக்கிற அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்குறான். அந்த பொண்ணுக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்களில் ஒரு பொண்ணாக நினச்சி இந்த ஆன்மா வந்து இந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு, தான் பொண்ணு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கூட்டின்னு போகிறதுக்கான முயற்சியுமே எடுத்திருக்கு. 2 டைம் வந்து உங்கள் பொண்ணு வந்து தப்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே உங்கள் பொண்ணை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆக்ரோஷத்தில் தான் இப்போ வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டாக சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வந்து செம்ம ஷாக்கிங்காகவும் இருக்குது. நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்படியே கன்ஃபியூஷனில் சரி நான் வந்து நாளைக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே வாக்கு சொல்கிறவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. அவருமே அந்த பாய் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை அப்படியே கிளியர் கட்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பொண்ணு தங்கி இருக்கிற அந்த வீட்டோட ஓனருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஃபோன் எடுத்து கேட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க சொன்ன விஷயம் வந்து இன்னும் ஷாக்கிங்கில் கொண்டு போய் விட்ருக்கு. அதாவது இப்போ இவங்க 3 பேர் தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் அவங்களுடைய அந்த ஓனருடைய மருமகள் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. சில பிரச்சனையின் காரணமாக அவங்களுடைய மருமகள் வந்து அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு. இது உண்மை தான், இதை வந்து நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து மறுபடியும் தர்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தர்காவில் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆள் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. உங்கள் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி வந்து ரொம்பவே வீரியமாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குது, அதை வந்து விரட்டவே முடியாது. இப்போ வந்து உங்கள் பொண்ணுக்கு திருமணமும் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து உத்தரவாதமே என்னால் சொல்லவே முடியாது. இந்த ஆன்மாவை வந்து விரட்டவே முடியாது. ரொம்ப ஒரு 8 மாதத்துக்கு மேலே உங்கள் பொண்ணை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் தடுப்பு வேணால் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு தாயத்தை வந்து கட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. அதாவது இந்த தாயத்தோட வேல்யூ வந்து 30 நாட்களுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு 30 நாட்களுக்கும் ஒரு முறை இங்கே வந்து தாயத்தை நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை அந்த பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்காமல் ஒவ்வொரு 30 நாளுக்கும் ஒரு முறை அந்த தாயத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. தப்பி தவறி இடையில அந்த தாயத்தை வந்து கலந்துருச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து மறுபடியும் ஆக்கிரமிச்சிரும், உங்கள் பொண்ணை கூட்டின்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நம்பிக்கிட்டு இன்னுமே அந்த பெண் வந்து திருமணம் பண்ணிக்காம தாங்க இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.